நண்பர்களே, நான் உங்கள் நிலையில் இந்த பதிவு யாருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நம்ம சிஸ்டர் வீடியோ போட்டுருப்பாங்க. யாரை பார்த்தீங்கன்னா நம்ம கோவை சூர்யா குட்டி. கோவை சூர்யா குட்டினா சொன்னா தெரியாத ஆளே கிடையாது. அப்படி ஒரு யூடியூபர் சொல்லலாம். ஒரு பெஸ்ட் ஒரு இன்ஃப்ளூயன்சர், இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் பார்த்தீங்க அப்படின்னா கோவை சூர்யா குட்டி நம்ம சீ தமிழ் டிவியில் போயிட்டு டான்ஸ் ப்ரோக்ராமில் கலந்துக்கிட்டாங்க. கலந்து அதில் வந்து இப்போ பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இப்போ அதில் அங்கமாயிட்டாங்க இந்த சீ தமிழில். இப்படி டான்ஸில் போய் ஆடும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நடந்த ஒரு பெரிய ஒரு சம்பவம்னு சொன்னா யாரும் நினைக்காம தப்பா நினைக்காங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய சாதனைன்னு கூட சொல்லலாம். அவங்களோட வாழ்க்கையில பட்ட கஷ்டத்துக்கு ஒரு வெற்றின்னு கூட சொல்லலாம். வெற்றி பயணமா சொல்லலாம். என்னடா வெற்றி சொல்றேன்னு கேட்க, ஆமா நண்பர்களே, நம்ம தமிழக வெற்றி கழகத்துல இருக்கிற ஒரு சூப்பரான ஒரு மினிஸ்டர் சார் கேஜி அருண்ராஜ் அவர்கள். சரியா, அந்த மினிஸ்டர் சார் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோவை சூர்யா குட்டி ஒரு அந்த பேட்டியில வந்து ஒரு கஷ்டத்தை வந்து வெளியே சொல்லியிருக்காங்க. அவங்களோட கஷ்டத்தை என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து திருநங்கையா இருக்காங்க. அந்த அக்கா திருநங்கையா இருக்கும்போது அவங்களோட கஷ்டம் என்னன்னா, இவங்க எங்க போனாலும் அவங்களை யாரும் மதிக்க கிடையாது. முதல்ல ஒரு இடத்துக்கு ஆட போனாலும் எங்க போனாலும் தங்கதுக்கு இடம் கூட தர மாட்டாங்க. இப்படி இருக்க கஷ்டத்தை வந்து சொல்லிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா, நம்ம கேஜி அருண்ராஜ் சார் வந்து மினிஸ்டர் வந்து அந்த சீ தமிழ் டிவி ப்ரோக்ராமுக்கே நேரில் போயிட்டு எந்த மினிஸ்டரும் போக மாட்டார் நண்பர்களே, எந்த மினிஸ்டரும் போக மாட்டாங்க. அப்படி தங்கமான மனிதர். அவங்க அந்த ப்ரோக்ராம்ல கலந்துக்கிட்டு நம்ம அக்காவோட சூர்யா குட்டி அக்காவோட குறைய வந்து கேட்டறிஞ்சிருக்காரு. கண்டிப்பா நான் இதை வந்து தமிழக முதலமைச்சர் அண்ணன் ஜோசப் விஜய் அவர்களிட்ட போய் நான் கண்டிப்பா உங்களோட கோரிக்கை நான் சொல்றேன். கண்டிப்பா நான் உங்களுக்கு உதவி பண்றேன். கண்டிப்பா திருநங்கை அக்காமார்கள் இருந்தாங்கன்னா அவங்கள தங்க இடமும் கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு முன்னுரிமை நான் கண்டிப்பா நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி நம்ம தளபதி விஜய் அண்ணன் கிட்ட முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. இது உண்மையாவே கோவை சூர்யா குட்டி அக்காவுக்கு அவங்க வாழ்நாள் சாதனை விருது மாதிரி சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு சம்பவம். அவங்க சீ தமிழ்ல போய் கலக்கிட்டு இருக்காங்க. ஒரு வேற லெவலில் பண்ணிட்டு இருக்காங்க. டான்ஸ் சூப்பராக பண்றாங்க. நல்ல திறமையான ஒரு மனிதருக்கு, திறமையானவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கறது தான் சீ தமிழ் டிவி. அப்படி ஒரு டிவிலையும் அவங்களுக்கு சேர்ந்து இன்னொரு பெருமையும் சேர்ந்த இடம்னா நம்ம கண்டிப்பா டிவிக்கு அமைச்சர் கேஜி அருண்ராஜ் அவர்கள் தான். அருண்ராஜ் சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பா திருநங்கை அக்காமார்கள் வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சிவனும் சக்தியும் சேர்ந்த ஒரு மறு உருவம் தான் அவங்க வந்து. எத்தனையோ பேர் நான் பார்த்துருக்கேன் கைதட்டி காசு வாங்கி அவங்க வாழ்க்கையை நடத்தினாலும் சிலவங்க இன்னைக்கு கவர்மெண்ட் படிச்சு போலீஸ் அதிகாரியாகவும் இருக்காங்க, ஐபிஎஸ் அதிகாரி இருக்காங்க, வெளி மாநிலத்திலே வெளி மாவட்டத்திலே. சரியா, இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு காவல்துறையில கூட பாத்தீங்கன்னா ஒரு அக்கா திருநங்கை அக்கா தான் இன்னைக்கு நம்ம சிங்கப்பெண் படையில சேர்ந்து இன்னைக்கு காவல்துறையில பணி புரிஞ்சிட்டு இருக்காங்க. உண்மையாவே நிறைய அக்காமார்கள், திருநங்கை அக்காமார்கள் இந்த இடத்துல ஒரு சல்யூட்டை வச்சுக்கிறேன், பெரிய வணக்கத்தையும் வச்சுக்கிறேன். உங்களோட சாதனை தொடரணும். ஏன்னா நிறைய பேர் வந்து நம்ம கை தட்டி கை நீட்டி யாரும் காசு வாங்க கூடாது, அப்படிங்கிற ஒரு பிச்சை எடுக்க கூடாது அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கை தைரியமா சோசியல் மீடியால வீடியோ போட்டு இன்னைக்கு சூர்யா குட்டி அக்கா டான்ஸ் வேற லெவல் பண்ணி கத்துக்கிட்டு இன்னைக்கு மக்கள் மனசை இடம் பிடிச்சி இன்னைக்கு சோசியல் மீடியால அதுவும் சீ தமிழ் எவ்வளவு பெரிய டிவி, அந்த டிவியில போய் இன்னைக்கு ப்ரோக்ராம்ல கலந்துக்கிட்டு அதுவும் இன்னைக்கு ஒரு அமைச்சர் அவர்கள் அந்த அவங்களோட பதிவை பார்த்து முதலமைச்சர் ஐயா விஜய் அவர்கள் வரைக்கும் இன்னைக்கு நான் போய் சொல்றேன், இன்னைக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லியிருக்காங்க. அது எவ்வளவு பெரிய விஷயம் எல்லாருமே தெரியும். கண்டிப்பா அந்த நேரத்தில் எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மினிஸ்டர் சார் உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி நம்ம முதலமைச்சர் கண்டிப்பா வந்து கண்டிப்பா இதை பார்த்து உங்களுக்கு செய்வாங்க நான் நம்புறேன். ரைட் நம்புறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம பேப்பர் 245 சப்ஸ்கிரைப் பண்ணி அமைக்கிறீங்க. நன்றி, வணக்கம்.